முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து தமிழர்களோட சேர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த முருங்கை மரம் வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் அந்த நாள்ல இருந்த வீடுகள் எல்லாமே கூரை வீடு அப்படிங்கிறதுனால ஈஸியா மழையில அந்த மரம் உடஞ்சி வீட்டு மேல விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால வீட்டு பக்கத்துல வச்சு வளர்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த முருங்கை மரத்துல இருந்து கம்பளி பூச்சிகளும் வரும். இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக முருங்கை மரத்தை தோட்டத்தில் வச்சு வளர்த்துருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். அப்படி என்ன முருங்கை மரத்தில் ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 300 வகையான நோயை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த முருங்கை மரத்துக்கு இருக்காங்க. முருங்கை மரத்துல இருந்து கீரை, பூவு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் அப்படின்னு எல்லாமே பயனுள்ளதாக இருந்திருக்கு. தொடர்ந்து இந்த முருங்கைக்கீரையை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கடைசி காலம் வரைக்கும் நீங்க தடி ஊனி நடக்க வேண்டிய வேலையே இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு பழமொழி சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த முருங்கைக்கீரையை கல்யாணமான புது மாப்பிள்ளைக்கு கொடுக்கறத இன்னமும் சில ஊர்களில் வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச முருங்கைக்கீரை பற்றியான தகவலை இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நன்றி.